ஹாய் மச்சான், உனக்கு பைக் எடுக்க போகிற சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்குடா. சரி, ஹெல்மெட்டை போடுவோம். இப்போ நம்ம பைக் எடுக்கிறதுக்காக புர்ருன்னு போவோம். காய்ஸ், நம்ம அவனுக்கு என்ன பைக் எடுக்க போகிறோன்னா கவாசகி நின்றா தான் காய்ஸ். உனக்கு அது என்ன கலர் பிடிக்கும்? பிளாக் கலரா? மாடிஃபை பண்ணி உனக்கு மாடிஃபை பண்ணுன்னா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஓகேடா. இப்போ ஸ்டோர் ரூம் வழி வந்து எனக்கு 2 பேருக்குமே தெரியும். என்கிட்ட பைக் இல்லை, அதனால இவன் கூப்பிட்டு போகிறான். நான் ஃபஸ்ட்டு பைக்கு ஒரு மரணமான பைக்கு தான் இவனுக்கு. என்னடா மச்சான், மண்டையில் வந்து வெள்ளை கலர் டை அடிச்சிட்டேன். அது அப்படி தான்டா, நல்லா இருக்குன்னு அடித்தேன், கேவலமாயிடுச்சு. தாத்தா மாதிரி மாக்கிட்ட வச்சான். சரி, அது விடு. வலி ரொம்ப 6 மாதம் போகுது. ஆமாண்டா. இங்கே பக்கத்தில் வந்து இந்த ஜங்கிளுக்கு பக்கத்தில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி தான் நினைக்கிறேன். பாரு ஜங்கிள் எப்படி இருக்குன்னு. உள்ள டைனோசர்னா இருக்குன்னு பேசிக்கிறாங்க. அப்படியா? நான் எங்கே இருக்கேன் ஃப்ரெண்டு? டேய், எங்கடா இருக்க நீ? நான் எப்படி என் வீட்டுக்கு வந்தேன்? மேலே இருப்பான் என் ஃப்ரெண்டு. நம்பிக்கை இருக்கு, மேலே போவோம். ஜிம்மில் என்ன பண்ண? இது கனவா இல்லை என்ன அது? டே மித்ரன், எங்கடா இருக்க? காணோம். எங்கே இருக்கோம்? கீழே போகணும். இங்கே இல்லை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். அங்கே ஆக்சிடெண்ட்டான இடத்துல தான் அவன் எங்கேயோ கிடப்பான். இல்லை, அவனை தேடி நான் கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன். எனக்கு மட்டும் எப்படி எதுவுமே ஆகலை. போலீஸ்காரங்கிட்ட போகணும். போலீஸ் ஆஃபீஸர் கண்டிப்பாக எனக்கு கண்டுபிடிச்சி தருவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. சீக்கிரம். அவனுக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது. என்ன எனக்கு தான் ஓட்ட தெரில. நான் கரெக்டாக ஓட்டியிருந்தேன்னா அவன் யாருக்கும் எதுவுமே இருக்காது. அவன் கனவு பைக்கை வாங்கியிருப்பான். எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும். வந்துட்டோம். யாருமே இல்லை, ஒரு சார் தான் இருக்குங்க. கார் ஓட்டாரு. சார் என்னப்பா? சார், என் ஃப்ரெண்டு நானும் பைக்கில் போயிட்டு இருந்தோம் சார். கடைசியில் பார்த்தா அவனை காணோம். நான் என் வீட்டில் இருக்கேன் சார். எங்களை பார்த்தா பைத்தியக்காரங்க பசங்களை மாதிரி இருக்கா? சார், அப்படின்னா பேசாதீங்க சார். நான் சீரியஸாக சொல்கிறேன் சார். கையெடுறா. சார், என்ன சார் சொல்கிறீங்க? இப்படின்னா உங்களை மாதிரி பைத்தியக்காரன் பசங்களால தான் இந்த ஊருக்கே நல்லது நடக்க மாட்டேங்குது. சார், என்ன சார் சொன்னீங்க? உங்களை மாதிரி பைத்தியக்கார பசங்களால தான் இந்த ஊருக்கே நல்லது நடக்க மாட்டேங்குது. சார், சாவங்க சார். ஏன்றா நான் ஏன் இங்கே இருக்கேன்? அவருக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஃபோன் சிக்னல் இல்லை, தெரியாமல் கொண்டுட்டேன். நான் ஏன் இப்படி இருக்கேன்? ஃப்ரெண்டை காணுன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ண முடியாது. இப்போ என் ஃப்ரெண்டை காப்பாற்றணுன்னா எனக்கு வேறு வழி இல்லை. நான் இந்த ஜெயிலோட ரூல்ஸை மீறி தான் ஆகணும். ஜெயிலேருந்து வெளில தப்பிச்சு போகணும். கவர்மெண்ட்டுக்கு எதுனா நம்ம போராடணும். அது எல்லாமே என் ஃப்ரெண்டுக்காக தான். ஆனால் எப்படியும் என்னை கடைசியில் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நான் யாருன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க.